வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஷன் 5 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம இந்த ரிக்ரெஷன் மாடலிங் பண்ணுறோம். நேற்று நம்ம பழைய செஷன் நம்ம பேசியிருந்தோம். ரிக்ரெஷன்னா என்ன, ரிக்ரெஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். ரிக்ரெஷன் வேறு என்ன பேர்லாம் இருக்குது என்ன விஷயம். பட் ஏன் இந்த ரிக்ரெஷன் மாடலிங் நம்ம செய்யணும்? ரிக்ரெஷன் மாடலிங்கிறது காரிலேஷன் அதெல்லாம் ஓகே. பட் என்ன நெசசிட்டி, ஏன் அதை செய்யணும், நம்ம காரிலேஷன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறையா லெவல்ஸ் எடுத்துக்கிறோம், நிறையா ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். அதில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் எல்லா காம்பினேஷன் நம்ம பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், டகுச்சி டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோ இல்லை ரெஸ்பான்சர் ஃபேஸ் மெத்தடாலஜியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரன்ஸை ரெடியூஸ் பண்ணி குறிப்பிட்ட, அதாவது மோர் எஃபெக்டிவ் பாயிண்ட்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மோர் எஃபெக்டிவ் டிசைன் பாயிண்ட்ஸில் மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். அதில் மோர் எஃபெக்டிவ் டிசைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எங்கே மிகப்பெரிய அளவில் மாறுபாடுகள், அது இன்புட்னால அவுட்புட்டில் டிராஸ்டிக் சேஞ்சஸ் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிடுறோம். இப்போ கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பண்ணாத பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த பாயிண்ட்ஸில் என்ன மாதிரியான விளைவுகள் நடக்குது, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? இப்போ உதாரணத்துக்கு இன்புட்ஸ் எடுத்துருக்கீங்க, எக்ஸு ஒய்ன்னு 2 இன்புட் இருக்குது. அவுட்புட் ஏஎஸ்பி அப்படின்னு ஒரு அவுட்புட் இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸுங்கிற ஒரு இன்புட்டு. இப்போ எக்ஸுங்கிற ஃபஸ்ட் இன்புட் என்ன எடுத்துக்கிறோம், 20ன்னு எடுத்துக்கிறோம். இதோடைய மேக்ஸிமம் லெவல் 40ன்னு வச்சுங்களேன். இப்போ நடுவில் 20 ஒன்று எடுத்துக்கிறோம், 30 ஒன்று எடுத்துக்கிறோம். ஒய்யில் பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் 5, மேக்ஸிமம் லெவல் 20ன்னு வச்சுக்கோங்க. நடுவில் 5 ஒன்று 15 ஒன்று இல்லை 12 ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் நேராக 20 எடுத்துடுறோம். இப்போ இந்த 3 தான் கம்பைண்ட் ஆகும். L9லையோ இல்லை L16லையோ இல்லை ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் மாதிரி 3 தான் கம்பைண்ட் ஆகுது. அது எத்தனை காம்பினேஷன், 9 எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை 10 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு ஏஎஸ்பி வேல்யூஸ் என்ன அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் விட்டு போன வேல்யூ 21 நம்ம எடுக்கல, 22 எடுக்கல, 23 எடுக்கல, 31 எடுக்கல, 32 எடுக்கல, பாயிண்ட் சம்திங்கில் கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எடுக்கல. 5லேருந்து 12க்குள்ள இருக்கிற வேல்யூ எடுக்கல, 12லேருந்து 20க்குள்ள இருக்கிற வேல்யூ எடுக்கல. ஸோ இந்த எடுக்காத வேல்யூஸில் காம்பினேஷன்ஸ் இருக்கும், புரியுதுங்களா. அப்போ அந்த காம்பினேஷனுக்குலாம் இந்த அவுட்புட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பட் விதவுட் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் விதவுட் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது, எக்ஸ்பெரிமெண்டல் காஸ்ட்டு, எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு இதெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட். நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான காஸ்ட்டும் டைம் எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பவுண்டு நமக்கு தெரியும். மினிமம் 20, மேக்ஸிமம் 40 அப்படின்னு எடுத்துருக்கோம். மினிமம் மேக்ஸிமம் 20 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த வித்தின் த பவுண்டு இருக்கக்கூடிய வேல்யூ, இன்டர்மீடியட் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப நாம் விட்டு போன வேல்யூ இந்த பவுண்டு, லோயர் அண்ட் அப்பர் பவுண்டுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இந்த அக்யூரேசிக்காக நடுவில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மிட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய விட்டு போன வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா அவுட்புட்டோட வேல்யூஸோட காரிலேஷன் நம்ம ரிக்ரெஷன் மாடலில் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம், கரெக்டுங்களா. y = mx + cங்கிற ஃபார்ம் மாதிரியே ஒரு ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம், ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனோட மீனிங் அப்போ என்ன வருது, இன்புட் எக்ஸு 20லேருந்து 40க்குள்ளே எந்த வேல்யூ போட்டாலும், 5லேருந்து 20க்குள்ளே எந்த வேல்யூ போட்டாலும் அதோட மாறுபடக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு வித் ரெஸ்பெக்ட் டு தி அவுட்புட்டு இந்த ஈக்குவேஷனாக இருக்குன்னு அர்த்தம். அதானே y = mx + cயில் நடக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் இங்கே இருக்கும்போது ஒய் இங்கே இருக்கும்போது இங்கே பாயிண்ட்டு பிளாட் ஆகுது. எக்ஸ் இங்கே இருக்கும்போது ஒய் இங்கே இருக்கும்போது பாயிண்ட்டு பிளாட் ஆகுது. ஸோ இட் மஸ்ட் பி a straight line. ஸோ எக்ஸ் இங்கே இருக்கும்போது ஒய் இங்கே இருக்கும்போது பாயிண்ட்டு பிளாட் ஆகுது. 1 2 3 1 2 3, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த மீனிங் வேர் த கர்வ்ஸ் நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அது மாதிரி நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இட் மே பி அ கர்வ், பட் த கர்வ் மஸ்ட் பி எய்தர் இட் மே பி கண்டினியூஸ்லி கோயிங் டு பி இன்க்ரீஸ் ஆர் கோயிங் டு பி டிக்ரீஸ். ஸோ அதெல்லாம் ஏங்கிறதுல நம்ம முன்னாடி இருக்க பழைய வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம். அதாவது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே லீனியர் ப்ராப்ளம், நான் லீனியர் ப்ராப்ளம் பற்றி நிறையா வீடியோஸ் பழைய வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். செஷன் 1 செஷன் 2லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி ஃபார் லீனியர் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஜென்ரல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் போக முடியும், அதுவும் ரிக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணி. நான் லீனியர் ப்ராப்ளத்துக்கு ரிக்ரெஷன் மாடல் சூட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ரிக்ரெஷன் மாடல் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இருந்தாலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ விட்டு போன வேல்யூவை இப்போ ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிது. அந்த ஈக்குவேஷனில் 21 7 சேர்ந்தா, அதாவது எக்ஸில் 21 ஒய்யில் எக்ஸில் 21 ஒய்யில் விட்டு போன 7 சேர்ந்தா எனக்கு ஏஎஸ்பியோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம்,
இந்த ஈக்குவேஷனில் போய் அந்த எக்ஸோட வேல்யூ 21 சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா ஒய்யோட வேல்யூ 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா நான் தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு அப்படின்னா என்ன சார், அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் 1,00,000 காம்பினேஷன் 1,00,000 காம்பினேஷன் அதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா கிடையாது. அதுக்கு தான் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் ஜிஏ பிஎஸ்ஓ இது மாதிரியான டெக்னிக்ஸில் சாஃப்ட்வேர் மூலிமா சாஃப்ட் கம்ப்யூட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அதில் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி லட்சம் ஐட்ரேஷன் கூட அதில் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஏன் இதெல்லாம் நடுவில் இருக்கிற போய் நான் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும். இப்போ நம்ம வேரியேஷன் நடக்குது, அப்படி வேரியேஷன் நடக்கும்போது இந்த கர்வ் 100% ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கிடைக்க போகிறது ஒரு கர்வ் தான். அந்த கர்வ் வந்து 100% ஒரே மாதிரியே டிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. மேபி த டிஃப்ளெக்ஷன் மேபி சம்வாட் லைக் திஸ், லேசாக டிஃப்ளெக்ஷன் குறையலாம், லேசாக இட் மேபி ஹேவிங் சம் வேவினஸ். புரியுது அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு? ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நமக்கு கிடைக்கிற கர்வேச்சர் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இல்லை, அதாவது ஒரேடியாக தான் டவுன்ஃபால் ஆகக்கூடாது. நான் லீனியர் ப்ராப்ளம்னா இப்படி எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத மாதிரி திடீர்னு ஏறும் அப்படி கண்ணாப்டான் இருந்தால் அது நான் லீனியர் ப்ராப்ளம் NLP. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. லீனியர் ப்ராப்ளம் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரீஸ் வந்து லேசாக இறங்கி கூட ஏறலாம். ஆனால் அந்த வேல்யூ வந்து முன்னாடி வரை நம்ம இமேஜினே பண்ண முடியாத மாதிரி இருக்காது. அது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் மட்டும் டிக்ரீஸ் ஆகும். திருப்பி இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடியது ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இன்டர்வல், த இன்டர்வல்ஸ் வில் பி யூனிஃபார்ம். அதுதான் லீனியர் ப்ராப்ளம். அது டவுனே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ தேர் மே பி டவுன்ஃபால் இன் தி லீனியர் ப்ராப்ளம் ஆல்சோ, பட் இட் வில் பி வித் தி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் ஆர் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதுதான் வந்து LPP, லீனியர் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த LPP. ஸோ LPP பொறுத்தவரை தேர் மே பி டவுன்ஃபால். நம்ம எடுத்த 9 ரீடிங்கில் டவுன்ஃபால் பாயிண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம எடுக்காத ரீடிங்ஸில் அப்லிஃப்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ், இது மாதிரி பெஸ்ட்டு பாயிண்ட்ஸும் இருக்கலாம். இப்போ மினிமைசேஷன் ப்ராப்ளம் மினிமம் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்காமல் விட்டுருந்துக்கலாம். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்காமல் விட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம டிராஸ்டிக் சேஞ்சிங் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோமே தவிர எக்ஸாக்டாக பெஸ்ட்டு ஃபிட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கல. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த விட்டு போன பாயிண்ட்ஸோடைய வேல்யூஸ் இங்கே 21 7 விட்டு போயிடுச்சு, அது மாதிரி 22 8 விட்டு போயிருக்கும், 22 7 விட்டு போயிருக்கும், 23 7 விட்டு போயிருக்கும், 21 6 விட்டு போயிருக்கு, இப்படி லட்சம் காம்பினேஷனில் விட்டு போயிருக்கு நம்ம சொல்லியிருக்கலாம். அந்த இடங்களில் இந்த பாயிண்ட்ஸு மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரிக்ரெஷன் மாடல் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கர்வ் ஃபிட்னஸ் பற்றியும் ரிக்ரெஷன் மாடலுக்கும் அனோவாக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.